மக்களே, இன்னைய செஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. ஒரு செமையான நேரம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். சொல்லுங்க மேடம், என்ன ஹெல்ப் பண்ணீங்க? இந்த அதிகாலை பொழுதில் கோல்டன் ஹார் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கு உங்க லைஃப் பத்தி நீங்க நிறைய விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க சார். எந்த மைனஸ்ல இருந்து இன்னைக்கு பிளஸ்ஸா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வரைக்கும் நன்றி உணர்வோட இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா என்னோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் கொடுத்தது கோல்டன் ஹார் தான் சார். ஒரே ஒரு விஷயம், அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம ஒவ்வொரு நாள் நடுவுல பிரேக்கப் ஆகுது. அதை மாற்றி இன்றையிலிருந்து கண்டினியூஸா 21 டேஸ் இல்ல என்னோட லைஃப் லாங் இந்த கோல்டன் ஹார் பண்ணி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என் லைஃப்ல கொண்டு வரணும்ன்றத நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஆக்ஷன் முக்கியம். நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் ஆக்ஷன்ல கொண்டு வரேனா, அதுதான் நான் வந்து ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நான் பண்றது இல்லை. அதை நான் பண்ணும்போது அது என் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் பண்றதுக்கு நான் என்ன தயார்படுத்தணும், அதை இன்னைக்கு நான் கத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா மேடம். மேடம், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்க கூடாததுக்கான விஷயங்கள் இருக்கும். வெளியில இல்ல, நமக்குள்ளேயே. நாம அந்த அதான் சொன்னேன், பிரேக் த பேரியர்ஸ். நம்ம வந்து அதை உடைச்சோம். சரி, ஏன் ஒரு 21 நாள் கன்சிஸ்டன்சியா நம்ம எந்திரிக்க முடியல? இப்போ நான் சிம்பிள் விஷயம் சொல்லுவேன். இந்த குரூப்ல வந்து நிறைய பேர் வராங்க, பேச முடியல, காலைல ஃபீட்பேக் சொல்ல முடியல, டெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியல. உங்களுடைய அனுபவங்கள் மத்தவங்க கேட்கும் போது, நான் பேசுறது எல்லாருமே கேட்கறாங்க. ஆல்ரெடி ஒரு 1600 வீடியோக்கள் இருக்கு. அது ஒரு மேட்டரே கிடையாது. நான் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா நீங்க எப்படி கோல்டன் அவரை எடுத்தீங்க, ரிசீவ் பண்ணீங்க, அதை செஞ்சீங்க, உங்க வாழ்க்கை மாற்றம் இதை நீங்க ஷேர் பண்ணும்போது மத்தவங்களுக்கு நான் வேணா விட்டுருவாங்க. மத்தவங்க இவரு பண்ணிருக்காரு ஜெயிக்க முடியுமா, இவங்க பண்ணிருக்காங்க ஜெயிக்க முடியுமா? அப்ப உங்களுக்கு ஏதாவது மைண்ட் பேரியர், யாராவது கேட்கறவங்களுக்கு ஒரு மைண்ட் பேரியர் இருந்துச்சுன்னா, ஓ இவங்க இந்த அம்மா வந்து பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, அப்ப நம்மளும் பண்ணலாம்னு தோணும். அதுக்குதான் ஃபீட்பேக், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அந்த ஃபீட்பேக்ஸ் கேட்பது என்னன்னா, ஒண்ணு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அந்த கோல்டன் புரிஞ்சுக்கிறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ரெண்டாவது, நீ உங்கள்ட்ட இருந்து நிறைய மக்கள் கத்துப்பாங்க. அதுக்கு நான் ஃபீட்பேக் கேட்கிறேன். சரி, அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதையுமே ஒரு, அதாவது நான் சொல்றேன் பாருங்களேன், என்னுடைய அந்த டீம் வந்து ஒரு சாதாரண டீமா நினைக்கல. சரியா? நான் அந்த மாதிரி வழக்கம் இல்லை. சரியா? உலகத்தில் 750 பேர்ல காலைல 4 மணிக்கு இதை எந்திரிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டிருக்கோம். 10,000 பேர் காலைல கூடுறது இல்ல, செய்யறது இல்ல. பட் என்னை ஒரு ஒரு வலிமையான சமுதாயமா மாத்தணும் அப்படின்னா நமக்குள்ள நிறைய அந்த ஒழுங்கினங்கள் நிறைய இருக்கு. அதை தூக்கி எறியணும். அது ஒழுங்கா மாறும் போது அது கன்சிஸ்டன்சியா மாறும். இது சிம்பிள் தான். இந்த 21 பேரு 21 ஃபீட்பேக் ஒண்ணு இல்ல. யாரெல்லாம் ஃபீட்பேக் சொல்றீங்கன்னா, முதல் 10 பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு கோல்டு, ஒரு கிராம் காயின் சொன்னா 15 பேர் டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. 21 நாள் நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் டிக்கெட் நான் கொடுக்குறேன்னு சொன்னா இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே 21 நாள் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகாது, மழையோ குளிரோ உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, இந்த கோல்டு காயினோ சிங்கப்பூர் டிக்கெட்டை விட இந்த 21 நாள் நீங்க ப்ராப்பரா கோல்டன் ஒரு பண்ணீங்கன்னா சிங்கப்பூரே வாங்கலாம். புரியுதா? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இல்ல, சிங்கப்பூர் டிக்கெட் இல்ல, எதை வேணா வாங்கலாம். பல பேர் அந்த மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. உங்களோட கனவுல இருந்து வெளில வர முடியும், கமிட்மெண்ட் உடைக்க முடியும், நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும். எது உங்களை தடுக்குதோ, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எது உங்களை டைலூட் பண்ணுதோ, எது உங்களை டைவர்ட் பண்ணுதோ தூக்கி எறிஞ்சிடும். அது ஏன் உங்களை ஏன் பெட் இந்த மேக்னெட்டை ஒட்டிக்குதா, எந்திரிக்க முடியல, ஏன் வாய் ஒட்டிக்குதா, குவிக் ஃபீஸ் விளம்பரமான்னு கேட்பேன். டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா எதுக்காக ஜூம் வரணும்? ஒரு இப்ப நம்ம காசுக்காக நடத்துறோம் ஜூம், இந்த ஜூம் நான் பே பண்ண வரீங்க, ஒருத்தன் ஏஞ்சி காலையில ஒன்று கத்துறான், அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல, எதுக்கு ஜூம் வரணும்? ஜூம் இதனால என்ன ஆகும்? ஜூமே வேணாம் நான் டிசைட் பண்ணா மேபி யாராவது ஒரு ஏக்கத்தோட ஒருத்தர் டைரக்டா வந்து பேச முடியுமா சொல்லுங்க? நான் பேசுறத கேட்க முடியுமா? கேட்டாலும் இப்போ கியூடேல ஏதாவது கேளுங்க, நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா வீடியோக்கு பின்னாடி கமெண்ட் போட்டு நான் பதில் சொல்லுவேன். லைவா உங்களால உங்களோட கொஸ்டினை கேட்க முடியுது, அது ஒரு வாய்ப்பு இல்ல. யாரோ சரியில்லாத சில பேர்களால ஒரு சரியான ஒருத்தன் தேடலோட வராம ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், அவனோட கேள்வி கூட பதில் சொல்ல முடியாம போயிடும். ஜூமுடைய சக்சஸே அதுதான். நான் கூட இன்டராக்ட் பண்றேன், உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன், லைவா சொல்றேன், கேளுங்கன்னு சொல்றேன். பட் அதை கேட்க முடியாம உங்களால ஒரு டெஸ்டிமனி கொடுக்க முடியல, ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியல அப்படின்னா அப்ப நாளைக்கு ஜூமே இருக்காது, நாளைக்கு யார் ஒருத்தன் கேட்பான்? அப்ப யாரோ ஒருத்தனுடைய லைஃப் நீங்க ஸ்பாயில் பண்றீங்கல்ல, அது ஏன் உங்களுக்கு புரியல? இதெல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுமா, ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, ஒரு டெஸ்டிமனி கொடுங்க, இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவையா? எவ்வளவு நம்ம ஒழுங்கினமா இருக்கும் பாருங்க. நமக்கு எல்லாமே நான் சொல்றேன், தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். நீங்க பண்றதை யூனிவர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஷூர் சார். கண்டிப்பாங்க சார். அடுத்து நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் போட்டுருக்காங்க. சார் குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க சார். திருப்பூர்ல இருந்து ஜோதிங்க சார். வாங்க மேடம், சொல்லுங்க மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 21 நாள் இன்னும் கண்டினியூஸா பண்ணலன்றதே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்ததுங்க சார். ஏன்னா கோல்டன் பத்தின ஒரு இது எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ரெண்டாவது இது எவ்வளவு பெனிஃபிட்ன்றதையும் நான் உணர்ந்துட்டேன் நிறைய இடத்துல.
நீங்க ஆக்சுவலா ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். நீங்க ஜூலை 13th எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்னன்னாங்க சார், இந்த கோல்டன் ஹவர் கன்டினியூஸா ஃபாலோ பண்றதுல, நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இயர் எண்ட்ல வந்து என்னோட ஜுவல்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான 50% ஒர்க்கே எனக்கு முடிஞ்சிருச்சுங்க சார் இப்போ. அதுக்கான அமௌண்ட் வர்ற வழியும் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னாங்க சார், இந்த கலைஞர் உதவி உரிமை தொகை திட்டம் வந்ததுலருந்து எனக்கு அந்த அமௌண்ட் எந்த அக்கவுண்ட்க்கு போகுது என்னதுன்னே தெரியல. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அதுக்கான ரிசல்ட் கிடைச்சு, இப்போ இந்த மாசத்தோட ரூ. 11,000 முழுசா நேத்து எடுத்துட்டு வந்து, என்னோட அமௌண்ட் நகை கட்டிட்டு வந்தேன். இந்த இந்த மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு இந்த கோல்டன் ஹவரால மட்டும் தான் நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க சார். மேடம் ஜோதி மேடம் சந்தோஷம் உங்களுக்கு பணம் வருது. மேடம் நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு உதவித்தொகை யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத நாளுக்கு நம்ம போக முடியும் மேடம். யாருடைய உதவித்தொகையும் அரசு உதவியோ அல்லது அடுத்தவங்க உதவியோ தேவையில்லாத நிலைமைக்கு உங்களால கோல்டன் ஹவர் வச்சு பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன், மாத்தி யோசிங்களேன். யாரோ ஒரு 11,000 நமக்கு வருது, நீங்க நினைச்சீங்கன்னா ஒழுங்கா கோல்டன் ஹவர் பண்ணி ஒரு நாளைக்கு 11,000 10 பேருக்கு தர முடியும். அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. சரியா? சரிங்க சார். அதனால வாங்குறது சந்தோஷம் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிம்மதியா வருது சந்தோஷம். பட் அதையும் தாண்டி நீங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். 11,000 வாங்குறீங்க, டெய்லி 11,000 சம்பாரிச்சா கோல்டன் ஹவர் போலாம். ஓகேங்க சார். பண்ணுங்க மேடம். இதை ப்ராப்பரா பண்ணுங்க மேடம், உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வணக்கம் குட் சார், மார்னிங் சொல்லுங்க. சார். வணக்கம். வெங்கடேஷ் எங்க பேசுறேன் சார். என்ன கத்துக்கிட்டீங்க? வெங்கடேஷ் இளம்பள்ளி சார். சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு கத்துக்கிட்டது சார், கோல்டன் ஹவர் ப்ராப்பரா பண்ணோம் சொன்னா தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். அப்புறம் லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது கத்துக்கிட்டேன். பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ் கத்துக்கிட்டேன். எப்பவுமே வந்து பாசிட்டிவா பேசணும், ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும். ஒரு 21 டேஸ் பண்ணா இது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிக்கும் நமக்கு. நம்ம எண்ணம் சொல் செயல் ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கணும். அப்புறம் சார், என்னதான் சுச்சுவேஷன் இருந்தாலும், என்னதான் கஷ்டம் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வாழ்க்கையில சிரமம் இருந்தாலும் 100% பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது 100% பாசிட்டிவ்ங்கிறது எப்படியாவது நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் சார், விசுவலைசேஷன் ரொம்ப முக்கியங்கிறது கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. நான் ஒரு வீடு வேணும்னா வீடு எப்படி இருக்கணும், ஒரு ஹாலு, ரூமு, குழந்தைங்க ரூமு, அவங்க இங்கே உட்கார்ந்து டிவி பார்ப்பாங்க, நான் இங்கே உட்காரணும். இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணணும். அப்புறம் கடன் கட்டணுமா, கடன் கட்டிட்டா அப்பாடா ஃபோன்ஸ் வராது, நிம்மதியா இருக்கும். எந்த கால் வந்தாலும் நம்ம பெருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அது கட்டிட்டா எப்படி இருக்கும், அந்த விசுவலைசேஷன் பண்ணுங்கிறது இன்னைக்கு கத்துக்கிட்டேன் சார். அந்த fear, ஏதோ ஒண்ணு நம்மள யாராவது கொஸ்டின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சோம்னா அதே ஒரு ஹாப்பியா இருக்கும். அப்புறம் சார், மெடிடேட் பண்ணணும் கண்டிப்பா அப்படிங்கிறது, அந்த பத்மாசனா போட்டு நேரா உட்கார்ந்து, அப்புறம் எப்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்கா, எக்ஸைட்டடா, எந்தூசியாசமோட இருக்கணும். நாம எனர்ஜெட்டிக்கா, எக்ஸைட்மெண்ட்டோட, எந்தூசியாசமோட இருந்தா ஃபேமிலி அப்படி இருக்கும். குழந்தைங்க, வைஃப் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. நாங்க டயர்டா சோர்ந்து இருந்தா அவங்க அதுக்கு மேல ஆயிடுவாங்க. அப்புறம் எமோஷனலி அலைன்டா இருக்கணும். எங்களை நாங்களே கோவப்படுறப்போ எப்படி இருக்கோம், ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறப்போ எப்படி இருக்கோம், ஒரு சோகமா இருக்கிறப்போ எப்படி இருக்கும், எங்களை நாங்களே வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் யாராவது நெகட்டிவா இருந்தாங்கன்னா தூரமா இருங்க. அது வைஃபா இருந்தாலும் சரி, சொந்த பந்து யாரா இருந்தாலும் தள்ளி இருந்தா போதும். அப்புறம் குருஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிராட்டிடியூடோட இருக்கணும், நன்றி கடனோட. இது நான் குழந்தைங்க சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னே இன்னைக்கு நடந்ததுக்கு எல்லாருக்குமே டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எழுதிட்டு தான் படுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்றாங்க சார் அவங்க. கிட்டத்தட்ட 16 டேஸா நான் இப்போ கோல்டன் ஹவர்ல இருக்கேன். அவங்க ஒரு 15 டேஸா ஃபாலோ பண்றாங்க சார். அப்புறம் சூப்பர் சார். யாராவது எப்பாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நாள், ஒரு சண்டேவோ ஏதோ லீவ்னாலோ, அவங்க ஏதோ பாசிட்டிவா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருந்தாலும் சரி, ஃபோன் பண்ணி ஒரு பாராட்டுங்க, இல்லை தேங்க்ஸ் சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க. முடிஞ்சா நேர்ல போக சொல்லியிருக்கீங்க. நேர்ல போய் சொல்றது சம்டைம்ஸ் ஃபியூ பீப்புளை பார்க்கறதுக்கு என்னமோமா இருக்கும், ஏன்னா வேர்ட்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் மனசுலயா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மனசுலயா சொல்லுவேன் சார். ரொம்ப நெருக்கமா இருந்தா கால் பண்றேன். இதான் சார், இது முக்கியமா கத்துக்கிட்டேன் சார். நாங்க இன்னொன்னு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் வேணும்னு சொன்னா அது ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கணும். அப்புறம் அலோவ் பண்ணணும் உள்ள. அதுக்கு வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிற குப்பைக்குள்ள கிளட்டர்ஸ் எல்லாம் தூக்கி போடணும்.
அப்பதான் வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்க ரெடியா இருந்தா கூட கொடுக்கறதுக்கு இடம் இருந்தா தான் அது கொடுக்கும் அப்படின்னு கத்துக்கிட்டேன் சார். ரொம்ப சூப்பர் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க வந்து அதுல ஒரு ரோல் மாடலா மாதிரி உங்களால வெங்கடேஷ் சாரால நிறைய பேர் வாழ்க்கையை மாறணும்னு வேண்டிக்கிறேன் சார். இன்வெஸ்டர் கண்டிப்பா சார். தேங்க்யூ. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் சார். ஓகே தென் மக்களே வேற யாரு லாஸ்ட் சார் ஒருத்தரோட குட் மார்னிங். முடிக்கலாமா? கவிதா சார். கவிதா சொல்லுங்க மேடம். இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? சார் நான் கத்துக்கிறதுக்கு நிறைய டெய்லி நான் அங்கே நிறைய உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலி கோல்டன் அவரை பற்றி பேச எனக்கு வந்து தகுதி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபீவரே இருந்தாலும் என்னால் அஃபர்மேஷன் கைப்பிடிச்சி பேனா பிடிச்சி எழுத முடியலனாலும் டைப் பண்ணியாவது நான் அஃபர்மேஷன்ஸ் பண்ணிடுவேன். கோல்டன் அவரை 99.9% நான் மிஸ் பண்ணதே இல்லை சார். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் என்னோட மாற்றம் வந்து எல்லாரும் வெளியே கேட்குற அளவுக்கு நான் டோட்டலாக சேஞ்ச் ஓவர் ஆகியிருக்கேன். எப்படி என்ன வந்து உங்களை மாத்துச்சு அப்படின்னு என்னை எங்கே போனாலும் கேட்குற அளவுக்கு வெளிப்படையாக கேட்குற அளவுக்கு என் லைஃப் மாறி இருக்கு. லைஃப் மாறி இருக்கோ இல்லையோ நான் மாறி இருக்கேன் சார். அப்புறம் வந்து ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்தாலே என்னை வந்து இந்த கோல்டன் அவர் பற்றி பேச சொல்லி நான் மெடிடேஷன் கிளாஸ்லையோ ஒரு பிஸ்னஸ் கிளாஸோ எங்கே போனாலும் அதை கேட்குற அளவுக்கு என்னோட சேஞ்ச் வந்து வெளியே தெரியுதுன்னு நான் நம்புகிறேன் சார். லைஃப் வந்து டோட்டலாக மாறி இருக்கு சார். லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஈச் அண்ட் 3 மினிட்ஸ் வந்து லைஃப்பை வந்து அழகாக பார்க்குறேன், சந்தோஷமாக பார்க்குறேன், பாசிட்டிவாக பார்க்குறேன். இதை நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இதை நான் வந்து கோல்டன் அவர் பற்றி பேசணும்னா ஒரு கோல்டன் அவர் ஃபுல்லாகவே நான் பேசலாம் 1 ஹவருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய பாசிட்டிவை கொடுத்துருக்கு சார். இதெல்லாம் கொடுத்த உங்களுக்கு தான் நன்றி சார். இந்த நன்றியை நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 டைம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் சார் இருக்கேன். இன்னைக்கு குரூப்ல சொல்றேன். ரொம்ப நன்றி சார். சந்தோஷம் மேடம். எல்லா நன்றிகளும் பாராட்டுகளும் எதை சொல்ற எல்லாமே நன்றி. உங்களுடைய எல்லாமே நன்றிகளும் பாராட்டுகள் குருவே சாரும் அதை எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் வந்து ஒரு மிடில் மேன் தான், எல்லாமே அவங்களுக்கே போய் சேரணும். பட் கவிதா மேடம், பாண்டிச்சேரி கவிதா மேடம் அமேசிங் லேடி. நான் உண்மையாலுமே சொல்றேன், நான் பார்த்து வியர்ந்த பெண். அவங்க டிராவல்ல இருப்பாங்க, ஹெல்த் சரியில்லாம இருப்பாங்க, இருந்தாலுமே அதை ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கோல்டன் அவர்ல. அவங்க சொல்றது 100% உண்மை. ஒரு கவிதாவால முடியும்னா மத்தவங்களால முடியாதா? கோல்டன் அவரை ப்ராப்பரா பண்ண அவங்க சொன்ன மாதிரி தான். வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. இந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு கேட்க. அதை உங்கள் வாழ்க்கையும் அழகாகணும் அப்படின்னா கோல்டன் அவரை ப்ராப்பரா ஒரு 21 நாள் பண்ணுங்க. மக்களே வேற யாராவது ஷேர் பண்ணுமா? வைண்ட் அப் பண்ணுங்க சார். ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சார்? கேட்கலாம் சார், கேட்கலாம் சார். ஒன்னும் இல்ல, 3 கூட கேட்கலாம். ஃபியூ பீப்புள் வந்து ஏதோ ஒரு வந்து ஹர்ட் பண்ணிருப்பாங்க, பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ. அவங்கள வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் பார்ப்போம், பார்க்காத மாதிரி போறதுக்கு மனசு உறுத்தலா இருக்கு, பேசுறதுக்கும் முடியல. எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம்? பார்க்காம போனா என்னடா இப்படி அசிங்கமா போடுறோம் நாம, எங்களை நாமளே ஒரு தாழ்வா இருக்கு. பார்த்து பேசலாம்னு சொன்னா அது எப்படி சார் ஹேண்டில் பண்றது தெரியல சார். கண் கலங்குது நினைக்கிறப்போ. கூட பிறந்த பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறதுக்கும் மனசு வருத்தமா இருக்கு சார். அழுகே வருது சார். ஆனா பேச முடியல அவங்க கிட்ட. பார்த்துட்டு போனா இத்தனை வருஷம் பேச முடியல சார். சார் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாருமே கடந்து வந்திருப்போம். என்னுடைய அதாவது இது ஒரு மாதிரி தர்மசகடமான பணம் இருக்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கும் பணம் இல்லாத போது ஃபங்க்ஷன் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு தடவை என்னுடைய ஒய்ஃபோடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போனேன். பெரும்பாலும் ஃபங்க்ஷன் போறதுல விரும்புறதே இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா காசு இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும், காசு இல்லாம வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 0 போனா எப்படி இருக்கும், அது வந்து பயங்கரமா நியூஸ் இருக்கும். கேளுங்க சார். அப்புறம் ஒரு நண்பர், ஒரு ஒய்ஃபோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவர் ரொம்ப அழகா தெளிவா செமையா உட்காந்தாரு. படைப்பா ரஜினி பேர் உட்காந்துட்டு நான் போனேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன காலியா டைமே அப்படின்னாரு. ஏன்னா வீடு வாங்கியிருக்காமே அப்படின்றது நல்லா இருந்தது. ஒரு வார்த்தைகள் இன்னும் செமையா என்ஜாய் பண்றேன். என்ன காலியா டைமே, எல்லாம் காலியாச்ச பிசினஸ் அப்படின்னு. எனக்கு இதை பதில் வந்து சொல்லுவேன், என் தமிழ் என் மொழி கேடயம் அல்லது வாழ்வீச்சு. சில நேரம் தடுத்தாட்டு விளையாடுவேன், சில சமயம் வெட்டி வீழ்த்துவேன். என்னால முடியும், என்ன வேணா பதில் எனக்கு ரிவீட் அடிக்க முடியும். அப்படியே யோசிச்ச ஒரு நிமிஷம். அவன் ஒரு சாதாரண ஆளு,
வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையை பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம என்ன ஆனோம், என்ன பண்ணோம், எவ்வளவு பேருக்கு என்ன பண்ணிருக்கோம் எதுவுமே தெரியாத ஒரு ஆள் ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு நெகட்டிவா 4 பேர் முன்னாடி 10 பேர் முன்னாடி இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அது என்ன ரியாக்ட் பண்ணும் கூட அவனுக்கு மெச்சூரிட்டி இல்ல. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லூஸ் போய் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பார்த்தும் பார்க்காம போறது அப்படின்றது. சில பேர் நம்மள நெகட்டிவ் கிரியேட் பண்ணிருப்பாங்க, நம்ம பேசாம இருப்போம், நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு லாஜிக் நான் ஃபாலோ பண்றேன். என்னன்னா பெரும்பாலும் ஃபங்க்ஷன் போறது இல்லை. அப்படி போனோம் அப்படின்னா ஒருவேளை நான் கண்டுக்காம போட்டேன்னா அவங்க பாத்துட்டு விஜய் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதனால யார எனக்கு பிடிக்கலையோ, யார பார்த்தா தர்மசங்கடமான சூழல் வருமோ அவங்கள நான் டைரக்டா பாத்துருவேன். ஆமா, நேரம் எப்படி அப்படின்னு கேட்பேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். பட் என்ன பண்ணலாம் அந்த இடத்துலன்னா அவங்க என்ன அவாய்ட் பண்ணலாம் அல்லது புறக்கணிச்சு போலாம். பட் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். எப்பயுமே சொல்ல பாருங்க, இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் சார். சேல்ஸ்ல இருந்தேன். நான் ஒரு எஃப்எம்சிஜி இருந்தேன். ஒரு கடையா போய் ஒரு சோப் சேல் பண்ணோம் அப்படின்னா கடைக்கு போவேன், ஒருத்தர் வேணான்னு சொல்லுவான், உடனே மூஞ்சி சரி பண்ணிட்டு அடுத்த கடைக்கு போவேன். இது எனக்கு பிடிக்கும். என்னோட வேலை என்னோட வேலை. சிக்ஸ் அடிச்சுன்றதுக்காக நான் டீம் விட்டு போட முடியாது இல்லையா? அப்ப அடுத்தது நான் என்ன பண்ணுவோம், அடுத்த கடை. அப்ப நான் என்னோட இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு நாளைக்கு 40 கடை பார்ப்பாங்க. நான் போன பின்னாடிதான் 100 கடையா மாத்துறேன். ஒவ்வொரு கடையா ஏரியா அந்த ரிஜெக்ஷன்ஸ் நான் என்ஜாய் பண்றேன். அதனால யாரு நிராகரிக்கிறாங்களோ நாம மனதளவு தயாராயிடணும். சரி சார், நான் போனா வாங்கணுமா சார் அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. அவங்க வேணாம்னு சொல்ல சார், கிளம்புங்க சார். என்ன சார் நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல சார், போன வாரம் போய் தானே சொன்னேன் அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி டீல் பண்ணுவான். பட் எனக்கு செமையா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா போன்னு சொல்றல, திருப்பி வருவேன், அடுத்த வாரம் வந்துட்டே இருக்கேன். என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே நான் வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. அதனால சார் அந்த ரிஜெக்ஷன் நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. யாருன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணலாம் அவ்வளவுதான். அதனால சார் நீங்க ரொம்ப பாண்டிங்கா இருக்கீங்க, எமோஷனா இருக்கீங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இல்ல லைஃப்ல. இல்ல சார், கொஞ்சம் மனசை கடுமையாக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்றப்போ அழுக மாட்டேங்க. உங்ககிட்ட சொல்றப்போ அது ரொம்ப என்னடா சின்ன வயசுல வளர்ந்து அந்த ஒரு சொத்தை வித்தோம் சார். சொத்தை வித்து அந்த பணம் ஷேர் பண்றப்போ அவங்க உண்மையான முகம் வருது சார். சிச்சுவேஷனுக்காக ஹெல்ப் பண்ணலான்ட்டு வித்துட்டு ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல 1000 ரூபாய் குறைஞ்சா கூட கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு பொண்ணுங்க சொல்றப்போ, அக்கா தங்கச்சி கூட போறது அக்கா தங்கச்சி ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சப்போ கூட போயிடுவோம் சொல்றப்போ, இவங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க குழந்தைங்க அமெரிக்கால இருக்காங்க, பெரிய கெசடட் ஆபீசரா இருக்காங்க, இதெல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க அவங்க குழந்தைங்க. ஆனா பணம் ஒரு வேல்யூ சார் அவங்கள நான் என்ன நினைச்சேன்னா அவங்களை தாங்களே இறக்கிட்டாங்க. பணம் இருக்கு, குழந்தைங்க யூஎஸ்ல இருக்காங்க, ஜாப்ல இருக்காங்க, லட்சக்கணக்கா சொத்து இருக்கு, கோடிக்கணக்கா. ஆனா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சா கூட கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றப்போ இப்படியா இருப்பாங்கன்னு சொல்லி அதனால சார் எமோஷன் ஆயிட்டேன். வேற ஒன்றும் சாரி சார். அதெல்லாம் சிம்பிள். எண்ணம் போல் வாழ்வு சார். சார் அவங்க அந்த மாதிரி நினைச்சா அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கும் சார். எல்லாருக்கும் எது வேணா நடக்கலாம் சார். அதனால நாம நல்லா இருப்போம். எனக்கு புரியுது இந்த மாதிரி சூழல்ல எல்லாத்தையும் கடந்து வந்துருக்கீங்க. கோல்டன் அவர் இருக்கு, நாங்க அவங்க கூட இருக்கோம். நீங்க இருக்கீங்க சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாரையும் எமோஷன் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். சாரி சார். நோ நதிங் சார். சரி, இட்ஸ் a family மீட் அவ்வளவுதான். ரைட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னோட ஃபேமிலி தான். ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் சார், அதை என்ன மீறி பொங்கிட்டேன் சார். சாரி. ஒன்றும் ரைட். மக்களே, சூப்பர் டே. இன்னைக்கு கோல்டன் அவர் சில இம்பாக்ட கிரியேட் பண்ணுது வாழ்க்கை. நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். ஏன் கோல்டன் அவர் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். சரியா? நான் பேசுறேன், எனக்கு கால்லாம் இருக்கு, நீங்க கேட்டிருக்கீங்க எல்லாருமே. இந்த லாஜிக் ஒரு வாழ்க்கையில உயிரே தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களால யாரோட வாழ்க்கையில ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? டாக்டர்ஸை தவிர வேற யாராவது ஒருத்தர் ஒரு செகண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதுவே கடவுள் நினைச்சாதான். அப்ப கோல்டன் அவர்ல ஒரு விஷயத்தை வைத்து என் குரு எனக்கு அதை கொடுக்கும் போது என் வாழ்க்கை மாறிச்சு. அதனால நிறைய பேரோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. நீங்களும் இதை ப்ராப்பரா 21 நாள் பண்ணுங்க. இதுல என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, உங்க வாழ்க்கை என்ன மாற்றம் இருக்கு, இதை நம்ம ஷேர் பண்ணுங்க. பிரபஞ்சம் கொண்டு இதை காத்திருக்க.